இயேசு உயிர்த்தெழுந்து மீண்டும் பிறந்த ஈஸ்டர் நாளை கொண்டாடிய அடுத்த நாளே இயேசுவிடமே இறைவனடி சேர்ந்த போப்பாண்டவர் 140 கோடி கத்தோலிக்க மக்களை மனமுடையச் செய்த அந்த ஒரு நாள். உயிர் பிரியும் முன் அவர் சொன்ன கடைசி வார்த்தை என்ன? போப்பாண்டவருக்கு என்ன ஆனது? இந்த காணொளியில் காணலாம். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரும் உலகின் 140 கோடி கத்தோலிக்கர்களின் ஆன்மீக தலைவராக இருந்தவர்தான் போப் பிரான்சிஸ். அர்ஜென்டினாவைச் சேர்ந்த இவர் 2013ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை 12 ஆண்டுகளாக போப்பாக இருந்து வந்துள்ளார். இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் டபுள் நிமோனியா, அதாவது இருதரப்பு நிமோனியாவால் பாதிக்கப்பட்டதாகவும் மேலும் இதற்காக மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து 2 மாதங்கள் அவர் ஓய்வும் எடுத்துள்ளார். அதன் பிறகுதான் இயேசு 3 நாட்களுக்கு பிறகு மீண்டும் உயிர்த்தெழுந்த நாளாக கொண்டாடப்படும் ஈஸ்டர் திருநாளை அவர் கொண்டாடியுள்ளார். அப்போது ஈஸ்டர் திருநாளில் மக்கள் முன்பு தோன்றி அவர்களுக்கு ஆசீர்வாதமும் வழங்கியுள்ளார் போப்பாண்டவர். இதையடுத்து அடுத்த நாளே அவரது உடல்நலம் மீண்டும் மோசமடைந்துள்ளது. இதையடுத்து தனது இல்லத்திலேயே 88வது வயதில் இந்த உலகத்தை விட்டு உயிர் பிரிந்து சென்றுள்ளார் போப்பாண்டவர். இது கத்தோலிக்க மக்கள் மட்டுமின்றி உலக மக்கள் அனைவரையுமே தற்போது சோகத்தில் மூழ்கடிக்க செய்துள்ளது.